வணக்கம். என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, கதவை சாத்தி கழுத்தை பிடித்து வெளியே தள்ளிய விஜய் 14 நாள் போராட்டம் முடிவுக்கு வந்தது. எடப்பாடி காலில் விழுந்தார். எடப்பாடி என்ன முடிவெடுக்க போறாரு, இந்த விஷயங்களை தான் நம்ம விரிவா பார்க்க போறோங்க. ஆனா அதற்கு முன்பாக இது நாள் வரைக்கும் ஆதரவு தந்திருப்பீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்திருப்பீங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. முதல்ல சிவி சண்முகமும் விஜய் அவர்களும் என்ன பேசினாங்க, என்ன முடிவாச்சு அப்படின்ற விஷயத்தை கொஞ்சம் விரிவா பார்த்துட்டு இந்த மீடியான்னு சொல்றதுக்கே எனக்கு வருத்தமா இருக்கு ஆக்சுவலா. ஏன்னா ஒரு மக்கள் அவ்வளோ கோபமா இருந்த மக்களுடைய மனநிலையை வெளியே கொண்டு வராத மீடியா ஒரு மீடியாவா? இன்னைக்கு தமிழக ஊடகத்தை கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துக்கு பிரேக்கிங் நியூஸ் போட வச்சுட்டாரு நம்ம சிவி சண்முகம். 50 பேருக்கு மேலானவர்களை பாலியல் துன்புறுத்தல் செய்து பல வீடியோக்களை எடுத்து வைத்திருக்கின்றானாம். சேலத்துல தவேகா நிர்வாகின்னு சொல்றாங்க. ஆனா அந்த வழக்கை பற்றி இந்த ஊடகம் ஒரு நாளும் பிரேக்கிங் நியூஸ் போட்ட மாதிரி தெரியல. 2 மணி நேரம் விவாதம் நடத்தினதாக தெரியல. எப்போதும் மின்வெட்டு ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது. ஏன் தீர்வு ஏற்படுத்தல அமைச்சர்? தகுதி உள்ளவர் தானா? இந்த அரசாங்கம் மக்கள் வேதனை அடைவதை கண்டுகொண்டதா? இந்த மாதிரி யாரும் விவாதம் நடத்தினதாக நமக்கு தெரியவே இல்லை. காவிரி டெல்டா விவசாயிகள் கண்ணீர் வெடிக்கின்றார்கள். அதை பற்றி இந்த ஊடகம் விவாதம் நடத்தினதாக துளியும் நமக்கு தெரியவே இல்லைங்க. அது மட்டும் இல்ல, மேகதாதனை கட்டியே தீருவேன்னு சொன்னாங்க. இந்த அரசாங்கம் எடுத்த முடிவு என்ன, அதை பற்றியும் யாரும் பேசவே இல்லை. மீன்பிடி தடை காலம் 20,000 ரூபாய் கொடுக்கறேன்னு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு போராட்ட களத்தில் தான் நிக்கிறாங்க. எல்லாருக்கும் தெரியும், 2 நாளைக்கு முன்பாக ஒப்பந்த செவிலியர்கள் மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்தார்கள். சம்பளம் 2,000 ரூபாய் தான் போட்டாங்களாம். அவங்களுடைய முழு சம்பளம் போடவே இல்லையா. எங்களை என்ன கிள்ளுக்கீரைகளாக பார்க்கிறீர்களா அப்படின்னு கேட்டாங்க. பல பேருந்துகள் டப்பாவா இருக்குது. பல இடங்களுக்கு பேருந்தே போல. இந்த ஆட்சி வந்த பிறகு கூட சாலையை சரியா செப்பனிடவே இல்லை. பல பள்ளிகள்ல கழிப்பறை கிடையாது. பல பள்ளிகள்ல குடிநீர் கிடையாது. பல பள்ளிகள்ல தலைமை ஆசிரியர்கள் கிடையாது. பல பள்ளிகள்ல வகுப்பாசிரியர்களே கிடையாது. ஆனா பள்ளிக்கூடத்துக்கு மாணவர்கள் கயிறு கட்டிட்டு வந்தா உள்ள போக கூடாது. மத அடையாளங்களுடன் வந்தா உள்ள போக கூடாது. திமுக ஆட்சி என்ன முடிவெடுத்ததோ, சந்துரு அந்த நீதியரசர் பள்ளிகள்ல ஜாதிய மத மோதல் ஏற்படாமல் இருப்பதற்கு என்ன செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கையை தயார் பண்ணார். அந்த அறிக்கையை இந்த அரசாங்கமானது அப்படியே நடைமுறைப்படுத்துது. திமுகவுக்கும் தவேக ஆட்சிக்கும் எந்த விதமான வேறுபாடும் கிடையாது. திமுக தான் இப்போதும் ஆள்கிறது, அப்படிதான் நமக்கே தெரியுது. என்ன ஒண்ணு, திமுக காரன் கடந்த காலங்கள்ல கமிஷன் வாங்கிட்டு இருந்தா, இப்ப தவேக ஆட்சி வந்ததுனால திமுக காரனால கமிஷன் வாங்க முடியல. அதை தாண்டி வேற எந்த மாற்றமும் இல்ல. திமுக ஆட்சி நடப்பது போலயே தான் இங்க நடந்துகிட்டு இருக்குது. யாருக்கும் நல்லது நடந்து விடவில்லை இந்த ஒரு மாதத்துல. ஆனா கடந்த காலத்துல திமுக பற்றியும் திமுக ஆட்சி பற்றியும் திமுக செய்கின்ற அடாவடியை பற்றியும் எப்படி மௌனம் காத்ததோ ஊடகம், அதே போன்று இன்னைக்கும் மௌனம் காக்கிறது. ஏன்னா ஊடகத்தில் இருக்கிறவன் தொழில் செய்ய கத்துக்கிட்டான். ஆட்சிக்கு வரவனெல்லாம் ஏன்னா நாம பகைச்சிக்கணும்? அப்படி பகைச்சிக்கிட்டா தொழில் செய்ய முடியுமா? அதனால கொள்கையாவது கோட்பாடாவது மக்களுக்கு உண்மையான செய்தியை சொல்றது என்னத்துக்கு? அப்படி சொன்னாதான் அந்த மக்கள் என்ன நம்மளுக்கு வாரி தர போறான். அதனால ஊருடன் ஒத்துவாழு அப்படின்னுவாங்க. அந்த மாதிரி ஆளுங்கட்சியுடன் அனுசரணையா போ அப்படின்னு ஊடகமானது ஒட்டுமொத்த தமிழக நலனையும் குழி தோண்டி புதைத்து விட்டு மீண்டும் அதிமுக பற்றி 2 மணி நேரம் விமர்சனம், 2வது விவாதம் செய்து கொண்டிருந்தார்கள். அப்படிதான் சிவி சண்முகம் அவர்கள் இன்னைக்கு புயலை கிளப்பி விட்டார். ஆனா இந்த சிவி சண்முகம் அவர்கள் பேசினதுல ஏதாவது நியாயம் இருந்ததா அப்படின்னு கேட்டீங்கன்னா, சில வார்த்தைகள் நியாயம் இருந்தது. ஆனா பல வார்த்தைகள், சாமிய என்னால எங்கேயுமே போக முடியலடாப்பா, விரட்டி அடிக்கிறானுங்கடா, என்னை எப்படியாவது சேர்த்துக்கடா, நான் கட்சியில் இருக்கிறேன், ஆனா கட்சிக்கார எவனும் என்னை மதிக்க மாட்டான்டா. ஏன் தெரியுமா? நான் கட்சியை ஒடிச்சிட்டு தான் நினைக்கிறானுங்கடா. 25 எம்எல்ஏக்களை கொண்டு போய் விலை பேசி கட்டுக்கட்டா பணம் வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்கடா. நீ வேற பதவி எப்படிங்கிட்டியா? அந்த பதவி வேற இல்லையா? அதனால எவனும் எட்டி கூட பார்க்க மாட்டான்டா. ஒரு நாய் கூட திரும்பி பார்க்கலடா. ஆனால எடப்பாடி பழனிசாமி எப்படியாவது சேர்த்துக்கடா, ஏடா கோரிக்கை வச்சு எவ்வளவு நாள் ஆச்சு அப்படின்னு கெஞ்சாத குறையாக அழுது தீர்த்தார். ஏன் தவேக கிட்ட போய் 14 நாள் முயற்சி பண்ணார். யாரையோ விட்டு பேசினாரு.
ஆனா புஷியானது ஒத்துக்கிட்டாரு, நம்ம ஆதுவாஜனா கூட ஓகே சொல்லிட்டாரு. ஆனா விஜய் கட்டன் ரேட்டா சிவி சண்முகமா தேவையில்லை. அவன் எப்பேற்பட்ட பேராசைக்காரன் என்பது எனக்கு நல்லாவே தெரியும். நீங்கெல்லாம் மனம் விட்டு சிவி சண்முகத்துக்கிட்ட பேசுனீங்களே இல்லையோ, நான் பேசணும்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு சிவி சண்முகம் வந்தாருன்னா கேட்ட தரகாதீங்க, உள்ள வந்தா கூட கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிட்டு கதவை சாத்துங்க அப்படின்னு நம்ம விஜய் அவர்கள் கரார் காட்டிட்டாருங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, எப்படியாவது ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதனால சிவி சண்முகம் வச்ச கோரிக்கையை நம்ம ஜோசப் விஜய் அவர்கள் ஏற்றுக்கொண்டார். அப்ப என்ன கோரிக்கை வச்சார் தெரியுமா? இந்த சிவி சண்முகம் என்ன கூட வர்றவங்களுக்கு எல்லாம் வாரிய பதவி கொடுத்துரு, அது மட்டும் இல்ல முக்கியமான புள்ளிகள்லாம் கூட்டின்னு வர போறேன், 15 அமைச்சர் பதவி கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. நம்ம விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் அனுபவம் இல்லாதவர்கள் நம்ம பின்னாடி இருக்கிறாங்க. அவனுக்கு அமைச்சர் பதவி கொடுத்தா அவனுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும். நம்ம 1 மாதம் 2 மாதத்துக்குள்ள நம்மளால கத்துக்கிட்டானா பிரச்சனை கிடையாது. ஆனா கத்துக்கல தொடர்ச்சியா விமர்சனமே வரும். அதனால இவங்களுக்கு 15 அமைச்சர் பதவி கொடுத்து ஆட்சி முதல்ல அமைப்போம். ஏன்னா நம்ம முதலமைச்சரா இருந்தா போதும் என்று விஜய் நினைச்சார். சொன்னபடியே எந்த துறை வேண்டுமானாலும் எடுத்துக்கங்க, 15 அமைச்சர் பதவி ஓகே அப்படின்னு விஜய் சொன்னார். அப்புறம்தான் திமுக அதிமுக கூட்டணி உருவாக்கம். ஆனா கடைசியில அதிமுகவில இருந்து ஒரு பிளவு வந்த பிறகு இந்த கூட்டணியை உருவாக்க முடியாது என்று ஸ்டாலின் முடிவெடுத்து விட்டாரு. அதனால ஜோசப் விஜய் அவர்கள் திமுக கூட்டணி கிட்ட வச்ச கோரிக்கையானது அவருக்கு கை கொடுத்தது. திமுக கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் ஒவ்வொன்றா போய் விஜய்க்கு ஆதரவு தெரிவித்தது. விஜயும் அவங்க வீட்டுக்கெல்லாம் வந்து ஆதரவை திரட்டினாரு. அப்புறம் ஆட்சி அமைப்பதற்கு இந்த 25 எம்எல்ஏக்கள் தேவைப்படலை அப்படின்ற நிலை வந்தது. அப்பாடா தப்பிச்சுண்டா சாமி, இவனுங்க ஆளையே எடுத்து முடிவுடான்னு போலுக்குடா, அந்த அதிமுக எப்பரா இவங்களை வச்சிருந்தது அப்படின்ற எண்ணம் மட்டும்தான் நம்ம விஜய் அவர்களுக்கு வந்தது. அன்னைக்கு முடிவு காட்டினார், நீங்களா கட்சிக்கு வந்தீங்கன்னா நான் கட்சி வச்சு நடத்த முடியாது, எடப்பாடி எந்த அளவுக்கு அவதிப்படுறாருன்றது எனக்கு நல்லா தெரியும், போய் சேருங்கடான்ட்டார். அன்னைக்கே முடிவு பண்ணிட்டார். பல முறை நம்ம சிவி சண்முகம் அவர்கள் விஜய் கிட்ட போய் முயற்சி செய்தோம். ஒரு நாள் கூட, அதாவது சட்டமன்றத்தில் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடந்து முடிந்த பிறகு ஒரு நாள் கூட விஜய் அவர்களை வந்து சிவி சண்முகத்தினால சந்திக்கவே முடியல. முட்டி மோதி பார்த்துட்டார். புஷி ஆனந்த் அவர்கள் கூட ரெக்கமெண்ட் பண்ணி பார்த்தாங்களாம், சந்திக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டாராமே. அதனால சிவி சண்முகத்தை பொறுத்த வரைக்கும் இனிமே தவேக்காவில இடமில்லை என்று தெரிந்த பிறகுதான் இன்னைக்கு வந்து கதரோன்னு கதறினாரு. முக்கியமா சொல்ல போனோம்னா சிவி சண்முகத்தை சேர்க்காததுக்கு பேராசை மட்டும் காரணம் கிடையாது. ஒரு சாதிய அமைப்புக்குள்ள இருந்து வேலை பார்த்தா ஒரு மனுஷனுக்கு எப்படி சாதிய அடையாளம் வருமோ, அதே மாதிரி சிவி சண்முகத்துக்கு பின்னாடி ஒரு சாதிய அடையாளம் இருக்குது அப்படின்றது நம்ம விஜய் அவருடைய எண்ணம். நம்ம கட்சிக்கு வந்த உடனே நம்ம கட்சியில தான் நிறைய பேர் இருக்கிறாங்களே, அவர் பின்னாடி அந்த சாதியக்காரங்க போய் சேர்ந்துருவாங்க. அதுக்கப்புறம் அவர் மீது எந்த நடவடிக்கை எடுக்க முடியாது. எடப்பாடி கை கட்டிக்கிட்டு வேடிக்கை பார்க்கறாரு பாருங்க, அதே மாதிரி தான் வேடிக்கை பார்க்க முடியும். ரெண்டாவது, சிவி சண்முகத்தினுடைய அரசியல் வாழ்க்கை என்பது நார்மலாவே இல்லை. அவரு அடிதடிக்கும் ஆவேச பேச்சுக்கும் அலட்சியப்படுத்துவதற்கும் ஆணவத்துடன் பேசுறதுக்கும் ஒரு ஆள் மாதிரியாகவே தன்னை சித்தரித்துக் கொண்டார். பாசமான ஆளா இருக்கலாம், ஆனா வெளியில காட்டுறது யாரா இருந்தாலும் சரி, சாமி என் கட்சிக்கு வேணாப்பா அப்படின்னு சொல்ற முடிவு தான் வருவாங்க. அதனால சிவி சண்முகத்தினுடைய ரெக்கார்டு கடந்த காலங்கள்ல நல்லாவே இல்லை. அதனால நம்ம விஜயை பொறுத்த வரைக்கும் சிவி சண்முகத்தை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளி கதவை சாத்திட்டாங்க. அதனால தான் இன்னைக்கு வந்து எப்பேற்பட்ட கட்சி, எம்ஜிஆர் தொடங்கின கட்சி, அம்மா பொறுத்த வரைக்கும் மாறுபட்ட கருத்துடையவர்கள் எல்லாம் கட்சியில சேர்த்துக்கிட்டாங்க. கூட்டணி வேணும், அப்பதான் வெற்றி பெற முடியும் என்பதற்காக பாமகவுடைய ஆபீஸுக்கு போல, ஏன் மதிமுக ஆபீஸுக்கு போல ஏற முடியாத ஆபீஸ்லாம் ஏறி போனாங்க தெரியுமா உனக்கு? அப்படிலாம் அரவணைத்தாங்க. நீ அரவணைச்சியா அப்படின்னு கேட்கிறாருப்பா. தோல்விக்கு யார் காரணம்? அம்மா ஒத்துக்கிட்டாங்க அந்த காலத்துல, நீ ஒத்துக்கினியா அப்படின்னு கேட்கிறாங்க. அம்மா ஒத்துக்கிட்டாங்க, ஆனா அவங்களை எதிர்த்து நீங்க பேசவே இல்லையா? தோல்வியை ஒத்துக்கிற வரைக்கும் நீங்க எம்எல்ஏவா அன்னைக்கு ஜெயலலிதா காலத்துல பிரிச்சிங்களா? அவசரமாக தலைமைக்கு கட்டுப்படாம 25 பேரை பிரிச்சுக்கிட்டு போறீங்கன்னா உங்ககிட்ட வந்து இதனால்தான் தோத்தோம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி விளக்கம் அளிப்பாரா? உண்மையான நீ கட்சிக்கு விசுவாசமா இருந்தா இந்த வார்த்தையை சொல்லுவியா? என்ன வார்த்தைன்னு கேக்குறீங்களா? நீயே கேட்டு வாங்க. 47 தொகுதி 31 தொகுதி பாட்டாளி மக்கள் கட்சி போட்ட பிச்சை. நீ கட்சிக்காக என்ன பண்ண அப்படின்றது உனக்கு சொல்ல வக்கு கிடையாது. பாமகவால அதிமுக வெற்றி பெற்றது, அவங்க போட்ட பிச்சை.
அது மட்டும் கிடையாது, எடப்பாடி பழனிசாமி தட்டு தடுமாறி தான் வெற்றி பெற்றிருப்பாரு அப்படின்னு சொல்றாரு சி.வி. சண்முகம். இந்த மாதிரியான விமர்சனங்களை அதிமுகவை ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க. அதனால உன்னையெல்லாம் அரவணைக்க முடியாது. அது மட்டும் கிடையாது, ஜெயலலிதா இருந்தாலும் சரி, எம்ஜிஆர் இருந்தாலும் சரி, ஒரு வெற்றியை பெற்ற பிறகுதான் மாறுபட்ட கருத்துடையவர்களை அரவணைச்சுக்கிட்டார். ஆனால் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய தலைமைத்துவத்தை நிரூபிக்கிற வரைக்கும் எப்போதும் சரி மாறுபட்ட கருத்துடையவர்களை சேர்த்துக்கிட்டார்னு வச்சுங்களேன், எப்போதும் சர்ச்சை வரும். ஏதாவது ஒரு ஆலோசனை நடத்துக்கின்ற போது மாறுபட்ட கருத்துள்ளவர்கள் வந்து குழப்பத்தை விளைவிப்பாங்க. மாறுபட்ட கருத்துடையவர்கள் தனக்கென ஒரு கோஷ்டியை உருவாக்குவாங்க. அதனால ஒரு பெரிய வெற்றி பெற்று இனிமே எடப்பாடி தலைமையில கட்சி தொடர்ந்து வெற்றி பெறுண்டா அப்படின்ற நம்பிக்கை வருகின்ற பொழுது, எப்பா இந்த ஆள்கிட்ட இருந்தா தானே வெற்றி பெற முடியும், இதுக்கு எதிராக கொடி பிடிச்சோம்னா நம்ம அனாதி ஆயிடும்டா அப்படின்ற எண்ணம் வரும். அது வரைக்கும் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் மாறுபட்ட கொள்கை உடையவர்களை கொஞ்சம் விலக்கி தான் வைப்பாங்க. இது எல்லா அரசியல் தலைவர்களும் செய்கின்ற செயல் தான். இன்னும் எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான் அப்படி செய்யறாருன்னு சொல்லக்கூடாது. ஆனா சி.வி. சண்முகத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுக தன்னுடைய அடையாளத்தை இழந்துகிட்டு வருது அப்படின்னு சொல்றாரு. அது உண்மைதான். எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் இந்த தோல்விக்கு யாரு காரணம் என்ற விஷயமாவது வந்து சொல்லணும். தோல்விக்கான காரணத்தை எடப்பாடி பழனிசாமி ஏத்துக்கணும்னு சொல்றது உண்மைதான், ஏத்துக்கணும். அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி வெளியே வரணும், தொண்டர்களை ஊக்கப்படுத்த வேண்டும். அதிமுக ஒன்றும் அழிஞ்சு விடவில்லை. தொண்டர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி எப்ப வெளியே வருவாரு, எப்ப நம்ம எல்லாம் சந்திப்பாரு, அடுத்த கட்டமாக நாம எப்படி வளர போறோம், அதுக்கான திட்டம் என்ன அப்படின்னு மாவட்டமா ஊர் ஊரா வந்து எடப்பாடி பழனிசாமி வரணும். அதெல்லாம் நம்ம சி.வி. சண்முகம் வைத்த அந்த கோரிக்கையெல்லாம் சரியானதுதான். ஆனால் தான் இழந்த பதவியை மீண்டும் எடப்பாடி பழனிசாமி தரணும் அப்படின்றதுக்காக எடப்பாடி பழனிசாமி சொல்லிதான் நாங்க தொடர்ந்து இத்தனை தோல்வி அடைஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு, தோல்வி அடைகின்ற போது எடப்பாடி பழனிசாமியும் வெற்றி அடைகின்ற போது நம்ம எல்லாம் கூட்டு முயற்சியில் வெற்றி பெற்றோம் அப்படின்னு சொல்றதெல்லாம் நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒன்னே ஒண்ணுதான், பாமகவால தானே வந்து எடப்பாடியே ஜெயிச்சாரு. ஆனா அந்த பாமகவை பயன்படுத்திக்கிட்டு ஏன் விழுப்புரம் திண்டிவனத்துல உங்களால அதிகமா வெற்றி பெற முடியல? இத்தனைக்கும் பாமகவுடைய கோட்டையே வந்து ஏன் அன்புமணி ராமதாஸ் வசிக்கின்ற இடமே வந்து திண்டிவனம் தான். ஸோ அந்த பகுதியிலே வந்து பாமக ஓட்டை வாங்கி உன்னால வெற்றி பெற முடியலன்னா நீ வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு அறிவுரை சொல்றியே, உனக்கு அப்படி என்ன தகுதி இருக்கிறது? நீ சாதித்து காட்டியிருந்து நீ எடப்பாடி பழனிசாமியை அதே மாதிரி செய்ய சொல்லியிருந்தனா உன்னுடைய கருத்தை ஏற்றுக்கலாம். ஆனா நீ எல்லாவற்றையும் இழந்து நிற்கிற, உன்னுடைய அதிகாரத்தை தொலைத்து நிற்கிற. நீ வந்து வெற்றி பெற்றது மட்டும் இல்லாம உன் பொறுப்புல விட்ட அந்த 10 எம்எல்ஏ வெற்றி பெற்று காட்டியிருந்தா பெரிய ஆளுமையாக இருந்திருக்கலாம். பாரியா, எடப்பாடி பழனிசாமி செய்யாத சாதனையை நான் செஞ்சிருக்கிறேன், எனக்கு தான் அரசியல் தெரியும், நான் வந்து என்ன யுக்தியை பயன்படுத்தி வெற்றி பெற்றோனோ அதே யுக்தி எடப்பாடி பழனிசாமி கடைபிடிக்க சொல்லியா அப்படின்னு அறிவுரை வழங்குறதுக்கு தகுதி இருக்குன்னு சொல்லலாம். ஆனா உனக்கு இந்த மாதிரிலாம் எடப்பாடி பழனிசாமி அறிவுரை வழங்க உனக்கு என்ன தகுதி இருக்குன்னு சொல்லி நமக்கு தெரியல. சரி பரவாயில்லைங்க, எடப்பாடி கிட்ட வந்து கதறாரு, கண்ணீர் விடுறாரு, எப்படியாவது எனக்கு மீண்டும் பதவி கொடு, கட்சியை ஒருங்கிணைக்க வேண்டும், தொண்டர்களுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. பார்க்கலாம். ஏன்னா ஊடகம் வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணா கட்சி வளரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஐடியா கொடுத்துருக்காங்க. 2 மணி நேரம் அதிமுக பற்றி விவாதம் நடத்தி அதிமுகவுக்கு ஆக்கப்பூர்வமான சில செய்திகளும் சொல்லித்தான் இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஆக்கப்பூர்வமான அதிமுக தொடர்பான செய்தி வரத்துக்கு இந்த சி.வி. சண்முகமும் காரணமாக இருக்க, அதுக்கு அவரை பாராட்டலாம். மற்றபடி சி.வி. சண்முகத்தை கட்சியில் வைப்பதே தப்புன்னு தான் நினைக்கிறேன். பார்க்கலாம் எடப்பாடி பழனிசாமி என்ன முடிவெடுக்க போறான்னு சொல்லிவிட்டு. நம்முடைய சி.வி. சண்முகம் இத்தனை நாள் இல்லாமல் இன்னைக்கு வந்து ஏன் கதறினார்னு கேட்டிருப்பீங்க. நம்ம எடப்பாடி பழனிசாமி இருக்காருல்ல, அவங்க பையனை அரசியலுக்கு கொண்டு வராங்களாம். அவரை இளைஞரணி தலைவராகவோ அப்படி இல்லைன்னா ஐடி விங்ஸினுடைய பொறுப்பாளராகவோ போடலாமா அப்படின்னு ஆலோசனை கூட்டத்தில் பேசப்பட்டதா. அதிமுக இருக்கக்கூடிய அடையாளமே வந்து வாரிசு அரசியல் இல்லை என்பதுதான். ஆனால் அதையே எடப்பாடி பழனிசாமி கொண்டு வர பார்க்கின்றாரு. ஒரு குடும்பம் கண்ட்ரோல் பண்ணுகின்ற அளவுக்கு இன்னைக்கு அதிமுக போயிடுச்சு. எவன் பணம் கொடுக்குறானோ அவன் பேச்சை கேட்குறாரு, எவன் செலவு பண்ணுறானோ அவன் பேச்சை கேட்குறாரு. அதனால எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் பணம், குடும்ப ஆதிக்கம் இது ரெண்டுத்தையும் விட்டுட்டு கட்சிக்காக உழைச்சும் பின்னாடி வந்து கருத்து கேட்டு கட்சியை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக வேண்டும். ஏழை எளியோரும் ஆட்சி கட்டலுக்கு வர முடியும், அதிகாரம் பெற முடியும் என்ற உன்னதமான நிலையை உருவாக்குறது அதிமுக. அந்த நிலையிலிருந்து இன்னைக்கு குடும்பத்துக்குள்ள பிடியை சீக்கி சின்ன பண்ணம் ஆகிட்டு இருக்குது. தயவு செய்து வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் புள்ளி அரசியலுக்கு கொண்டு வாங்க, உழைக்கட்டும், அதுக்கு பிறகு மேலே வரட்டும். ஆனால் உதயநிதி ஸ்டாலின் மாதிரி குறுக்கு வழியில் கூட்டின்னு வந்து பதவிகளை கொடுக்காதீங்க, அது அதிமுக அழிச்சிடும், அதிமுக தொண்டர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அப்படின்னு சி.வி. சண்முகம் சொன்னார். அதெல்லாம் ஓகே தான். ஆனாலும் எடப்பாடி பழனிசாமி மீது தேவையில்லாத விமர்சனம் வச்சார் பாருங்க, அதெல்லாம் தவிர்த்திருக்கலாம்.
அதிமுகவுக்கு பாமக போட்ட பிச்சையா? கூட்டணி என்றாலே பரஸ்பரம் 2 பேருடைய வாக்குகளும் 2 கட்சிகளுக்கு போகும். கண்ணியத்துடன் பேசியிருக்கலாம். ஏன்னா அதிமுகவில் இருந்துகிட்டு அதிமுகவில் குறைத்து மதிப்பிட வேண்டிய அவசியம் கிடையாது, குறைத்து பேச வேண்டிய அவசியமும் கிடையாது. அதிமுக தலைமையில் யார் வேணாலும் வருவாங்க போவாங்க. ஆனால் அதிமுகவை நீங்கள் எடப்பாடியை அசிங்கப்படுத்ததா நினச்சிக்கிட்டு கட்சியை அசிங்கப்படுத்திட்டீங்க. அது சரியில்லைங்க. சிவி சண்முகம் கொஞ்சம் திருத்திங்கோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். நன்றிங்க.